வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்பு 10% வன்னியர் மக்களுக்கான தனித்துவமான இடஒதுக்கீடு கோரிக்கையை வைத்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில ஒரு போராட்டத்தை நடத்தி, போராட்டத்தின் முடிவில் அந்த இளைஞர்கள் பலரும் முதல்வர் அவர்கள் படத்தை பொறிக்கப்பட்ட பதாகைகளை கிழித்தும் நாசப்படுத்தியும் வன்முறையில் ஈடுபட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுடன் 25 பேர் மேல வழக்கு பதியப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல அன்புமணி அவர்களின் மோசடியான அரசியல் என்ன, இந்த மாதிரியான 10% இடஒதுக்கீடு செல்லுபடியாகும் அப்படின்னு இந்த மக்களை நம்ப வைப்பதே அவர்களை வஞ்சிப்பதாகும். நல்ல மெத்த படித்த மேதாவியான பல அரசியல் பயணங்களை மேற்கொண்ட மத்தியிலே அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? பாஜகவிடம் இந்த 10% இடஒதுக்கீடுக்கான கோரிக்கையை அமல்படுத்த நீங்கள் உத்தரவாதம் தந்தால்தான் உங்கள் கூட்டணியில் இணைவோம் அப்படின்னு சொல்றதுக்கு எங்க வலிக்குது? கூட்டணி வைக்கல அப்படின்னா என் மகன் தற்கொலை பண்ணிக்குவான்னு மிரட்டலாம் அப்படின்ற வரலாறு எங்கேயாவது இருக்குதா? நாங்க சத்திரியர்களோட பண்பு என்ன தெரியும்ல, புஜத்தை உயர்த்தி கொண்டு அப்படின்னு இருப்பதுதான் எங்களோட வீரம். இந்த குருமூர்த்தி அவர்கள் எப்பெல்லாம் ஆஜராகிறார் தமிழ்நாடு அரசியல்ல? எங்கெங்கெல்லாம் சங்கிகளின் அஜெண்டாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் குருமூர்த்தி வந்து அதை டேக் ஓவர் பண்ணுவாரு. இந்த 25 இளைஞர்கள் மீது வழக்கு பதிஞ்சு இதுக்கு அன்புமணி பொறுப்பேற்பாரா? பாஜகவிடம் இந்த சமூக மக்களை அடகு வைத்துவிட்டு நீங்க பீச் ஓரமா பங்களா கட்டி பாருங்க எங்களுக்கு டால்பின் தெரியுது அப்படின்னு சொல்லிக்கலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். முதல்ல அன்புமணி அவர்களின் மோசடியான அரசியல் என்ன அப்படிங்கறதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எப்படி அந்த சமுதாய மக்களை ஏமாற்றுவதாகவும் சமூக நீதிக்கு எதிராகவும் அந்த மக்களின் நலனையே கெடுக்கும் விதமாக இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல பாத்தீங்கன்னா, இந்த 10% ரிசர்வேஷன் ஒரு சாதி மக்களுக்கு அப்படின்னு கேட்பது ரிசர்வேஷன் முறைக்கு ஏதுவானது கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த ரிசர்வேஷன் முறைக்கு எதிரானது. அதை எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா தான் வன்னியர் மக்கள் எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். இப்ப பொதுவாக ரிசர்வேஷன் அப்படின்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து சாதி அடிப்படையில தரப்படுது அப்படின்னு பேசப்படுது. அது சாதி அடிப்படையில தரது அப்படிங்கிறது நேரடியாக இந்தந்த சாதிக்கு அப்படின்னு தருவது கிடையாது. இது பாக்குறவங்க நிறைய பேர்த்துக்கு புது பார்வையாக இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு கடைசியா உங்க கைக்கு வரும்போது தான் அது சாதி ரீதியாக ஃபில்டர் பண்ணி வருது இல்லையா, அது துவங்கும் இடம் சாதி கிடையாது. இப்ப ஓபிசி ரிசர்வேஷன் இருக்கு, எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இருக்கு. இப்ப இந்த ரிசர்வேஷன்கள்லாம் இந்த சாதிக்கு இவ்வளவு % அப்படின்னு கேள்வி உட்படுத்தி தருவது கிடையாது. எஸ்சி அப்படின்னா அதற்கு ஒரு 7 தகுதிகள் 7 கிரைட்டீரியா இருக்கு. அதே போல ஓபிசி அப்படிங்கிறதுக்கு ஒரு 11 கிரைட்டீரியா இருக்கு. இந்த கிரைட்டீரியாக்கள் எஜுகேஷன், எக்கனாமிக் அண்ட் சோசியல், கல்வி ரீதியாகவும் பொருளியல் ரீதியாகவும் சமூகம் ரீதியாகவும் இந்த சமூகங்கள் எந்த நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 11 கிரைட்டீரியால மார்க் போடுவாங்க. இப்ப மண்டல் கமிஷன் எடுத்துக்கிட்டா இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து சாதிகளுக்கும் இந்த கல்வி ரீதியாக பொருளியல் ரீதியாக சமூகம் ரீதியாக அவங்க எந்தெந்த நிலையில இருக்காங்க, எத்தனை பேர் வந்து 10வது முடிச்சிருக்காங்க, எத்தனை பேர் 12வது முடிச்சிருக்காங்க, எத்தனை பேர் எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க, எத்தனை பேர் அரசு பதவிகள் இருக்காங்க, எத்தனை சாதிகளை வந்து கோயில் தெருக்குள்ள விடுறாங்க, எத்தனை சாதிகளை கோயிலுக்கு உள்ள விடுறாங்க, எத்தனை சாதிகளை கோயில் கருவறைக்குள்ள விடுறாங்க, இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு எல்லா சாதிகளுக்கும் மார்க் போடுறாங்க. இந்த மார்க்ல கடைசியில இந்த ஆய்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கட் ஆஃப் மார்க் வைக்கிறாங்க. இப்ப இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு மேல இருப்பவர்கள்லாம் சமூகத்துல சலுகைகள் பெற்று, அதாவது சமூகத்தில் உயர் சாதிகள் என்று கருதப்பட்டு அவர்களுக்கு எல்லா அந்தஸ்தும் கொடுத்து சமூகம் வைத்திருக்கிறது அவர்களை. அதனால அவர்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை. அந்த கட் ஆஃப் மார்க்குக்கு கீழே இருக்கும் சாதிகள் எல்லாம் ஓபிசி ரிசர்வேஷன் வரும் அப்படின்றதுதான் ஓபிசி ரிசர்வேஷன். அதே போல எஸ்சி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அந்த 7 கிரைட்டீரியா. அந்த 7 கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா, இவர்கள் மீது தீண்டாமை கொடுமை திணிக்கப்படுகிறது, இவர்கள் மீது இந்தந்த சமூக இழிவுகள் எல்லாம் திணிக்கப்படுகிறது, இவர்கள் சடங்குகளில் பார்ப்பனர்கள் பங்கேற்பதில்லை அப்படின்னு 7 கிரைட்டீரியா வைக்கிறாங்க. அப்ப ஓபிசி ரிசர்வேஷன் ஆகட்டும், எஸ்சி ரிசர்வேஷன் ஆகட்டும், நேரடியாக சாதியை தருவதை விட இந்த சமூக பொருளாதார நிலையை எந்தெந்த சாதியெல்லாம் தொட்டு செல்கிறதோ
அந்தந்த சாதிக்கெல்லாம் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது நேராக சாதிக்கு சாதி ரிசர்வேஷன் கிடையாது அப்படின்றது. இப்ப இந்த விளக்கத்தை தரும்போது எல்லோருக்கும் வரும் கேள்வி என்ன அப்படின்னா, அப்ப அருந்ததியர் மக்களுக்கு தனியாக ஒரு உள்ளொதுக்கீடு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்களே, இல்ல ஆந்திரா தெலுங்கானால அதே போன்ற அருந்ததியர் சமூகத்தை போல அங்க இருக்கும் சமூகங்களுக்கு ரிசர்வேஷன் தந்திருக்காங்களே, பஞ்சாப்ல தந்திருக்காங்களே, அப்ப அதெல்லாம் எந்த அடிப்படையில அது சாதிக்கு தர ரிசர்வேஷன் இல்லையான்னு கேட்பாங்க. இல்லை, அதுவும் எப்படி என்றால் இந்த சமூக மக்கள் ஒரு பிரத்யேகமான சமூக பொருளியல் நிலையில் இருக்கிறார்கள். அதாவது ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸ்க்ளூசிவான சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ல இருக்கிறாங்க. இவங்களுக்குன்னு தனியான ஒரு ஒடுக்குமுறைகள் இருக்கு. இப்ப உதாரணமாக அருந்ததியர் மக்கள் ஒரு சமூக இழிவு, பிரத்யேகமான சமூக இழிவு அவர்கள் மீது திணிக்கும் அபாயம் சமூகத்தில் நிலவுகிறது. அவர்கள் கட்டாயப்படுத்தி தூய்மை பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற சமூக யதார்த்தம் இருக்குது. இதெல்லாம் நீங்க நீதிமன்ற தீர்ப்பு, உள்ளொதுக்கீடு தீர்ப்புல எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே வருது. அவர்கள் மீது என்ன வன்முறை நடந்திருக்கிறது, அவர்கள் எந்த தொழிலில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள், அவர்கள் நன்கு படித்திருந்தாலும் கல்வி வேலை வாய்ப்பில் அவர்களுக்கான நீதி எப்படி மறுக்கப்படுகிறது அப்படின்ற எல்லா சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன், சமூக பொருளியல் காரணிகளும் தெளிவாக அவர்களுக்கென்றே தனித்துவமாக நடப்பதை சுட்டிக்காட்டியதன் வாயிலாகத்தான் அது பஞ்சாப்ல ஆகட்டும், தெலுங்கானாலே ஆகட்டும், ஆந்திராலே ஆகட்டும், கர்நாடகாவில் ஆகட்டும், தமிழ்நாட்டில் ஆகட்டும், இது போன்ற சாதியை சேர்ந்த மக்களுக்கு தனியாக உள்ளொதுக்கீடு தரப்படுகிறது. அப்ப அப்படி இருக்கும்போது வன்னியர் மக்களிடம் பொய் சொல்வது என்னவென்றால், இந்த மாதிரியான 10% இடஒதுக்கீடு செல்லுபடியாகும் அப்படின்னு இந்த மக்களை நம்ப வைப்பதே அவர்களை வஞ்சிப்பதாகும். ஏன்னா இப்ப வன்னியர் மக்கள் அப்படின்னு சொன்னா அவங்க வட தமிழ்நாட்டுல உழைக்கும் மக்கள்ல ஒரு பெரிய சதவீதம் இருக்கிறாங்க. அது கட்டுமான தொழிலாகட்டும், விவசாயமாகட்டும், அவங்க உடல் உழைப்பை செலுத்தும் தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. இவங்க சமூக ரீதியாகவும் பொருளியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சந்திக்கிற எல்லா ஒடுக்குதலும் இன்ன பிற எம்பிசி சாதிகளும். அப்ப இது பிரத்யேகமான ஒரு தனித்துவமான ஒடுக்குதல் அப்படின்னு காட்டி இந்த சாதிக்கு மட்டும் தனியான ரிசர்வேஷன் கேட்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில செல்லாத வண்ணம் இது 100% நீதிமன்றத்தில் செல்லுபடியான வாதம் அப்படின்னு மக்களை நம்ப வைப்பதே ஒரு தவறு. சரி, இது சமூக நீதி அடிப்படையில் இது திமுக, அதிமுக, பாமக, பாஜக எல்லாத்தையும் தாண்டி இந்திய அரசியலமைப்பால் நமக்கு கொடுக்கிற விளக்கம். இதை தாண்டி எப்படி இது வன்னியர் மக்களுக்கு எதிரான கோரிக்கை அப்படின்னா, இந்த 10% இந்த நம்பர் எங்க இருந்து வந்தது? இப்ப அன்புமணி அவர்களோ இல்ல ராமதாஸ் அவர்களோ இந்த 10%ன்னு எந்த ஆய்வின் அடிப்படையில வந்தாங்க? ஏன்னா நான் 10% ஜாஸ்தி அப்படிங்கிற அடிப்படையில சொல்ல, 10% கம்மி அப்படின்ற அடிப்படை இருந்துன்னா அந்த மக்களை வஞ்சிப்பதா இல்லையா? இப்ப சில ஆய்வுகள், சில தகவல் அறியும் சட்டத்தில் போடப்பட்ட மனுவில் வந்த பதில்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, பல துறையில வன்னியர் மக்கள் அவங்களோட கடும் உழைப்பினாலும் அயராது படித்து பல குடும்பங்கள் தியாகம் செய்து அவங்கள ஒரு அரசு அதிகாரி ஆக்கணும், மருத்துவர் ஆக்கணும், கல்வியாளர் ஆக்கணும், அறிவியல் அறிஞர் ஆக்கணும் அப்படின்ற பாடுபட்டதின் விளைவாக பல துறைகள்ல 14%, 16%, 17% இருக்கிறதாக ஆர்டிஐ பெட்டிஷன்ல போடப்பட்ட தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் போடப்பட்ட மனு நம்மளுக்கு சொல்லுது. அப்ப இந்த 10% நீங்க அமல்படுத்தினீங்கன்னா என்ன ஆகும் நீங்க பாருங்க. அந்த எக்ஸ்ட்ராவா இருக்காங்க இல்லையா, ஒரு 15% அவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த 10%க்கு வன்னியர் ரிசர்வேஷன்ல ஃபில் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்கிற 4.5% அந்த வன்னியர் மக்களை, வன்னியர் மாணவர்களை, வன்னியர் விண்ணப்பதாரர்களை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த 10% தாண்டித்தனால அவங்கள பொது பிரிவினரோட போட்டி போட சொல்றீங்க. எப்படி சமூகத்துல எல்லா அந்தஸ்தும் இருந்தும் எல்லா செல்வ செழிப்பும் இருந்தும் அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பாலாம் அரசு பதவிகள்ல நீதித்துறையில இருக்கிற பொது பிரிவினரோட நம்ம கிராமங்கள்ல ஏழை எளிய குடும்பத்துல இருந்து போற வன்னியர் மாணவர்களையும் விண்ணப்பதாரர்களும் இந்த பொது பிரிவினரோட சண்டை போடுறதுக்கான ஒரு திட்டமாக இந்த 10% அமையும். அப்ப சில துறைகள்ல அந்த 10%க்கு கீழே இருக்கலாம், ஆனா நிறைய துறைகள்ல 10%க்கு மேல இருக்காங்கல்ல. அப்ப அந்த வன்னியர் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்ப இந்த 10% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது இந்திய அரசியலமைப்புக்கும் எதிரானது, வன்னியர் மக்களையும் வஞ்சிப்பதாக இருக்குது. சரி, இந்த வாதம் எல்லாம் நம்ம போய் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம், நம்ம ஏமாற்று பெறுவர்களாக வச்சுக்கலாம், இல்ல நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை ஒழுங்காக புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதை அமல்படுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. சரி, திமுக இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. திமுக அரசாங்கம் ஒரு ஜியோ போட்டிருக்கு, அது நீதிமன்றத்துக்கு போய் தோத்து போச்சு. திமுக அரசாங்கம் ஒழுங்கா வாதாடவில்லை, இல்ல அதற்கு எதிராக ஒரு புது சட்டத்தை பிறப்பித்து அதை ஜனாதிபதிக்கு கொண்டு போய் அதன் வாயிலாக அவங்க இங்க அமல்படுத்தல, இல்ல அவங்க இங்க காஸ்ட் சர்வே எடுக்கல, கணக்கெடுப்பு எடுக்கல அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்கல்ல. இதை நம்ம ஒரு வாதத்துக்கு எல்லாமே சரி அப்படின்னு எடுத்துக்கோம். இப்ப நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க திமுக? காஸ்ட் சர்வே, அதாவது தமிழ்ல சென்சஸ், சர்வே இரண்டுக்கும் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தான். ஆனா ஆங்கிலத்துல சர்வே அப்படிங்கிறதும் சென்சஸ் அப்படிங்கிறதும் வேற. சர்வே அப்படின்னா
ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தரை வந்து ஆய்வு பண்றது அப்படின்றத சர்வே. சென்சஸ் அப்படின்னா 1000 பேர்னா 1000 பேரையும் கணக்கில் கொண்டு அவர்கள் சமூக பொருளியல் நிலையை பார்ப்பதுதான் சென்சஸ். இப்ப நீதிமன்றம் ரொம்ப தெளிவாகவே என்ன சொல்லிடுச்சு, அது பீகார்ல எடுத்ததாகட்டும் கர்நாடகாவில் எடுத்ததாகட்டும், சர்வேயின் அடிப்படையில் இடஒதுக்கீடு தந்தா நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அதை தூக்கி கிடப்பில் போடுகிறது. அப்ப திமுக ஒருவேளை சர்வேவே எடுத்திருந்து அதில் 10% ரிசர்வேஷனே தந்தா கூட நீதிமன்றத்துக்கு போனா செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது நல்ல மெத்த படித்த மேதாவியான பல அரசியல் பயணங்களை மேற்கொண்ட மத்தியிலே அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்தே இந்த பொய்யை மக்களிடமிருந்து ஊட்டி மக்களுக்கு உண்மையை மறைப்பது யாருக்காக அப்படின்னா, சரி திமுக தவறு பண்ணிருச்சு அப்படின்னு வச்சுப்போம், திமுக திட்டம் போட்டு உங்களை வஞ்சிக்குது அப்படின்னு நீங்க குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரியே செய்யுதுன்னு கூட வச்சுப்போம். ஆனா இதை விட பயங்கர அதிகாரம் படைத்த சர்வே கிடையாது, நேரா சென்சஸ் சாதிவாரி கணக்கெடுப்பே எடுக்க முடிஞ்ச, சாதிவாரியாக இடஒதுக்கீடில் என்ன திருத்தம் வேணாலும் கொண்டு வர அதிகாரம் படைத்த ஒன்றிய அரசு இருக்கு இல்லையா பாஜக, அது கூட தானே போய் கூட்டணி வச்சுங்க. 2024 அவர்களுடன் கூட்டணி வைக்கும் போது எங்க மக்களுக்கான நீதியை நீங்கள் உறுதிப்படுத்தினால்தான் நாங்கள் உங்கள் கூட்டணியில் இணைவோம் அப்படின்னு உங்களுக்கு கையெழுத்தை போட்டு அவர்களையும் கையெழுத்து போட வைத்து ஒரு நிபந்தனையாக கூட்டணியில் சேர்வதற்கு என்ன கேடு? அதை ஏன் செய்யவில்லை? அதாவது பாஜக வேளாண் சட்டம்னு விவசாயிகளுக்கு எதிராக ஒரு சட்டத்தை ஏற்றுது. அது உண்மையில சொல்ல போனா இந்த சமூக மக்களையும் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தும். அதற்கெல்லாம் நீங்க வந்து போர்க்கொடி உயர்த்தல. பாஜக பல இஸ்லாமிய எதிர்ப்பு சட்டங்களை கொண்டு வந்த போது அந்த சட்டங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிப்பதற்காக பாராளுமன்றத்துக்கு போகாம இங்க டேபிள் டென்னிஸ் விளையாடுறீங்க. அப்படி இருக்கிற நீங்க பாஜகவிடம் இந்த 10% இடஒதுக்கீடுக்கான கோரிக்கையை அமல்படுத்த நீங்கள் உத்தரவாதம் தந்தால்தான் உங்கள் கூட்டணியில் இணைவோம் அப்படின்னு சொல்றதுக்கு எங்க வலிக்குது? அப்ப அந்த கேள்வி முக்கியமான கேள்வியே கிடையாதா? ஏன்னா இந்த கேள்வியின் வாயிலாக தான் நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இது யாரின் லாபத்துக்காக செய்யப்படுது. அப்ப யாரின் லாபம் அப்படின்னு பார்த்தா கடைசியா வந்த ஒரு மாசம் 2 மாசத்துல வந்து செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்பாவுக்கும் மகனுக்கும் அப்படி ஒரு பயங்கரமான தகராறு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு பொதுவெளியில ரொம்ப ஓப்பனாகவே பகிரங்கமான குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. பாட்டில் எடுத்து தலையில அடிச்சாரு அம்மாவை, நான் உட்காந்துருக்கிற சீட்டு கீழே கேட்கிற சர்வேலன்ஸ் டிவைஸ் பக் வச்சிருக்கிறாரு, அவர் வந்து பாஜக கூட்டணியில இணையல அப்படின்னா நாங்க வந்து தற்கொலை பண்ணிக்கோன்னு எங்களை மிரட்டுறாரு. இல்ல வாரிசு அரசியல்னு சொல்றாங்க. எல்லா கட்சிகளிலும் வாரிசு இருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த தெற்காசியா முழுக்க வாரிசு அரசியல் தான் அப்படின்றது வந்து ஆய்வுகள் சொல்லுது. ஏன்னா நீங்க வந்து இப்ப கமலஹாசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவரோட பொண்ணு ஸ்ருதிஹாசன் வந்து திரைத்துறைக்கு வருவாங்க. முகேஷ் அம்பானின்னு எடுத்துக்கிட்டா அவரு பையன் வந்து அவர் கம்பெனிக்கு வருவாரு. எல்லா துறையிலையும் அந்தந்த துறையில இருக்கிற அப்பாவோட இல்ல அம்மாவோட மகனோ அந்த துறைக்கே வராங்க அப்படின்ற மாதிரி அரசியலுக்கும் வர போக்கு இந்த தெற்காசிய நாடுகள் பாகிஸ்தான், இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லா இடத்துலயும் தான் இருக்குது, எல்லா கட்சிகள்லயும் இருக்குது. வாரிசுகளுக்கு உயர் பதவிகள் தரப்படுது. ஆனா எங்கேயாச்சும் இந்த மாதிரி கூட்டணி வைக்கல அப்படின்னா என் மகன் தற்கொலை பண்ணிக்குவான்னு மிரட்டினா அப்படின்ற வரலாறு எங்கேயாவது இருக்குதா? அப்ப இந்த 10% ரிசர்வேஷன்னால இவர்கள் இந்த இளைஞர்களை திசை திருப்பதும் இந்த மக்களை வஞ்சிப்பதற்கும் யார் லாபத்துக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கலாம் தற்கொலை பண்ணிக்குவீங்க அப்படின்னா அவங்களுக்காக 10% ரிசர்வேஷன் அப்படின்ற பேர்ல நீங்க ஒரு அரசியலை செய்து அந்த மக்களை காவு கொடுக்க தயாராக உள்ளீர்கள் என்று எங்களால் புரிஞ்சுக்க முடியாதா? அதற்கு மிக முக்கியமான சாட்சி இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு குருமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இந்த பஞ்சாயத்தை பண்ணி வைக்கிறார். இப்ப அதற்கு முன்னாடி இப்ப குருமூர்த்தின்ற நபர் உள்ள வரதுக்கு முன்னாடியே இந்த சண்டையை பத்தி கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த அரசியல், பொருளாதாரம், பெரிய பெரிய தேசிய அரசியல் இது எல்லாத்தையுமே விட்டலாம். உங்க ஏரியால சீட்டு நடத்துறாங்க ஒரு அப்பா பையன் சேர்ந்து, மாசத்துக்கு ஒரு 2000 ரூபா 3000 ரூபா அந்த சீட்ல நீங்க போடுறீங்க அப்படின்னும் போது ஒரு நாள் அந்த அப்பாவும் பையனும் தெருவில் வந்து அடிச்சுக்கிறாங்க. என் பையன் உங்க சீட்டு பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஓட போறான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. பையன் சொல்றாரு, இல்ல எங்க அப்பாவுக்கு வயசாகி போச்சு, அதனால உங்க சீட்டு பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் சூதாட போனாரு, அதை நான் தடுத்து நிறுத்திட்டேன் அப்படின்னு பையன் சொல்றாரு. அப்படின்னா அடுத்த வருஷத்துல இருந்து அந்த அப்பா அம்மா வந்துட்டு சீட்டு போடுவீங்களா? அப்ப ஒரு சாதாரணமாக ஒரு தெருவில் ஒரு சீட்டு போடுற கம்பெனி நடத்துற அப்பா மகனுக்குள்ள சண்டைனாலே நம்ம இதை நம்ப மாட்டோமே. ஒரு கோடிக்கும் மேல் இருக்கும் மக்களை நாங்கள் தான் வழி நடத்துகிறோம் அப்படின்னு வருஷம் மாநாடு போட்டு நாங்க சத்திரியர்களோட பண்பு என்ன தெரியும்ல, புஜத்தை உயர்த்தி கொண்டு அப்படின்னு இருப்பதுதான் எங்களோட வீரம்
மரபு அப்படின்னு பேசுற ஒரு அரசியல் கட்சியோட தலைவரும் அந்த தலைவர் நியமிக்கப்பட்ட ஒருத்தரும் இப்படி சண்டை போடுறாங்களே, எந்த அளவுக்கு ஒரு மலிவான அரசியல் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுல்ல. ஆனா அப்படி ஒரு மலிவான அரசியலிலும் குருமூர்த்தி தலையெடுக்கிறார். கேட்டா என்ன சொல்றாரு? நான் ராமதாஸுக்கு பல வருஷமாக நண்பர் அப்படிங்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, இதற்கு முன்னாடி ராமதாஸ் இருக்கும் மேடையில் குருமூர்த்தியை நீங்கள் பார்த்தது உண்டா? ஆனா இந்த குருமூர்த்தி அவர்கள் எப்பெல்லாம் ஆஜராகிறார் தமிழ்நாடு அரசியல்ல? 2016 ஜெயலலிதா அம்மா இறந்து போறாங்க. உடனே அவர் ஓபிஎஸ்க்கு நண்பராகிறார். அதற்கு முன்னாடி ஓபிஎஸோட அவரை பார்த்ததே கிடையாது. இப்ப எப்படி ராமதாஸ்க்கு அவர் நண்பராகிறாரோ அதே போல ஓபிஎஸ்க்கு நண்பராகிறார். நான் சொல்லிதான் ஓபிஎஸ்ஏ அந்த தர்ம யுத்தத்தை நடத்தினார் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ்க்கு ஆண்மை இல்லைன்னு மேடையிலே பேசுறாரு. இதற்காக யாரும் அவரை போய் விமர்சிக்கல, கடுமையாக போராடல, அவரை வழக்கு போடணும்னு சொல்ல, அவர் இனிமேல் அரசியல்ல பேசினா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படின்லாம் யாரும் மிரட்டல் விடல. அதே போல சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போக போறாங்கன்னா உடனே சசிகலா அம்மாவுக்கு அவர் ஃப்ரெண்ட் ஆகுறாரு. ஃப்ரெண்ட் ஆகி அவர்களை பயன்படுத்துறாரு. பயன்படுத்திட்டு அடுத்த வருஷம் துக்ளக் மேடையில என்ன சொல்றாரு? ஆமா, நம்மளுக்கு திமுக எதிர்க்க கங்கை ஜலம் தான் கிடைக்கல, சசிகலா இன்னும் சாக்கடை ஜலம் தான் கிடைச்சதுன்னு ஒரு பெண்ணை, ஒரு தமிழரை அவர் எவ்வளவு குற்றம் இழைச்சிருக்கட்டும், எவ்வளவு ஊழல் பண்ணிருக்கட்டும், ஆனா சசிகலாவை மேடையில் வைத்து சாக்கடை ஜலம் அப்படின்னு சொல்லுவது இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய அவமானம் இல்லையா ஒருத்தர் இப்படி பேசுறது? ஆனா அவர் மீது எந்த வழக்கும் போடல, எந்த எதிர்ப்பும் பண்ணல, அவர் எல்லாத்துக்கும் நண்பன் ஆவார். அதே போல பெரியாரை எதிர்த்து சீமான் பேசுறார். அதாவது பெரியார் வீட்டில் இருக்கும் பெண்களோட உறவு வச்சுக்க சொன்னாருன்னு ஒரு கொச்சையான பொய்ய, ஒரு வக்கரமான வதந்தியை பரப்புறாரு. உடனடியாக ஆதரவு யார் தெரிவிக்கிறா? குருமூர்த்தி என்ன சொல்றாரு? சீமான் நம்ம நண்பர் தான், நம்மளுக்கே இல்லாத கட்ஸ் அவருக்கு இருக்கு, பெரியாரை பத்தி எவ்வளவு தெளிவாக நம்மள பேச நினைச்சதை அவரு பேசுறாரு சொல்லிட்டு அடுத்த வரியிலே என்ன சொல்றாரு? சீமான் பிரபாகரனை ஃபாலோ பண்றாரு, பிரபாகரன் போதைப் பொருள் கடத்தினார், அதனால்தான் நம்ம அவரை எதிர்த்தோம், இன்னைக்கு பாருங்க பிரபாகரன் போனோன்னு அந்த நெட்வொர்க்கே அழிச்சிட்டாங்க அப்படின்னு பேசுறாரு. இவ்வளவு கொச்சையாக பொது மேடையில் சீமான் தேசிய தலைவராக போற்றும் ஒருவரை அவ்வளவு வதந்தியோட பேசுறாரு. சீமான் எந்த எதிர்ப்பும் கிடையாது. அப்ப தமிழக அரசியல்ல எப்பெல்லாம் சங்கிகளின் அஜெண்டா ஒர்க் ஆகுதோ, எங்கெங்கெல்லாம் சங்கிகளின் அஜெண்டாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் குருமூர்த்தி அதை டேக் ஓவர் பண்ணுவாரு. பொது வெளியில அவர் பத்திரிகையாளர் பார்க்கும் வண்ணமே நான் தான் இதை கண்ட்ரோல் பண்றேன் அப்படிங்கிறதையும் சொல்லுவாரு. ஆனா எந்த எதிர்ப்பும் வராது. அதற்கு காரணம் நம்ம தேசிய அளவிலேயே அது ஏக்நாத் ஷிண்டேவாகட்டும், அஜித் பவார் ஆகட்டும், எப்படி பாஜக தொடர்ந்து ஒவ்வொரு கட்சிகளையும் அவர்கள் சார்ந்த குடும்பங்களை உடைத்து, அதாவது சித்தப்பா கிட்ட அண்ணன் பையன் பேச மாட்டான், மகன் அப்பா கிட்ட பேச மாட்டான், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. இப்படிதான் அது மகாராஷ்டிரா ஆகட்டும், உத்தரப்பிரதேஷ் ஆகட்டும், மணிப்பூர் ஆகட்டும், கோவா ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், எல்லா இடத்துலையும் குடும்பங்களுக்குள்ள குழப்பத்தை விளைவிச்சு அதன் வழியாக RSS உள்ள பூந்து அதுல எந்த கட்சி நம்ம சார்பாக விலை போகுதோ அவர்கள் மீது இருக்கும் ஊழல் எல்லாத்தையும் தூக்கிட்டு நம்ம அரசுலயே ஒரு மந்திரி ஆக்கிக்கிறது, அவர்களுக்கு பல கோடிகளுக்கு பணம் கொடுக்கறது. ஒரு ஆய்வு சொல்லுது 6000 கோடிக்கு மேல பாஜக கட்சிகளை உடைத்து அதில் இருக்கும் MLA MPகளை விலைக்கு வாங்குவதற்கு மட்டும் 6000 கோடி செலவு பண்ணிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்ல ஒரு ஆய்வு சொல்லுது. இத்தனை எம்பிக்கு இவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க, இத்தனை MLA கொடுத்துருக்காங்க. அமித்ஷா உள்ள வந்தாலே எல்லாம் சொல்லுவாங்க போச்சு ஆட்சியை உடைக்க போறாருன்னு. எத்தனை இடத்துல பார்த்துருக்கோம் நம்ம. அது நீங்க உத்தரகண்ட் ஆகட்டும், மணிப்பூர் ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், எல்லா இடத்துலயும் ஆட்சியை கவிழ்த்திருக்காங்க, கட்சிகளை உள்வாங்கியிருக்காங்க. சரி, இது ஆட்சியில் இருக்க கட்சிகள் தான் அப்படின்னா பாமக போன்ற பல கட்சிகள், உதாரணமாக சொல்லணும்னா உத்தரப்பிரதேஷ்ல சஞ்சய் நிஷாத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரு நிஷாத் அப்படின்ற ஒரு சாதிக்கான தலைவர் அப்படின்னு அங்க பார்க்கப்பட்டது. அப்படிதான் அவரு அந்த சாதிக்கு நீதி கேட்டு, இங்க எப்படி இந்த ரிசர்வேஷனுக்காக இவங்க போராடுறாங்களோ அதே போல அங்க என் சாதிக்கான ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி அவரு போராடி பாஜக ஒரு அமைச்சரும் ஆயிட்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓபிசி மக்களை யோகி ஆதித்யநாத் வஞ்சிக்கிறாருன்னு ஆட்சிக்குள்ள இருந்துகிட்டு யோகி ஆதித்யநாத்தை விமர்சிச்சு கட்சி மாநில குழு மீட்டிங்ல போர்க்கொடி உயர்த்திக்கிட்டு இருக்காரு. அப்ப பாஜக இது போன்ற கட்சிகளை உண்டு செரித்து அவர்கள் அஜெண்டாவுக்கு முழுக்க முழுக்க இந்த கட்சிகள் பின்னாடி திரண்டிருக்கும் அப்பாவி மக்களை பயன்படுத்துவது தான் ஒரு அஜெண்டாவை வைத்திருக்கிறது. அதற்கு தான் குருமூர்த்தி வேலை பார்க்கிறாரு. ஏன்னா திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி அங்க முருகனை வைத்து ஒரு அரசியல், திருச்செந்தூர்ல ஒரு அரசியல், திருச்சியில வக் வாரியம் ஒரு கோயிலை முறைகேடாக எடுத்துக்கொண்டதுன்னு ஒரு வதந்தியின் வாயிலாக அங்க இருக்கிற மக்களை அணி திரட்டுறது. கோயம்புத்தூர்ல மோடி அவர்கள் குண்டு வெடிச்ச இடத்துக்கு மாலையை போட்டு அங்க ஒரு மதவாத அரசியல், ஒரு ஜாதியவாதி அரசியல், இப்படி எல்லா பகுதிகளிலும் தமிழ்நாட்டுல ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மக்களை அணி திரட்டும் போது
வட தமிழ்நாட்டில் மட்டும் இது செல்லுபடியாக மாட்டேங்குது. அப்ப யாரை வச்சு இதை செய்வது அப்படிங்கிறதுக்கு தான் அன்புமணி ஏதுவாக, நீங்க ஏங்க கஷ்டப்படுறீங்க, நானே எங்க அப்பா தடுத்து நின்னா கூட, யாரு தடுத்து நின்னாலும் அவர்களையும் மீறி உங்களுக்காக இந்த சலுகையை செய்து தருவேன் அப்படிங்கிறார். அதன் வாயிலாகத்தான் கொஞ்சம் கூட தன் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாம அவர்களை வன்முறையில் ஈடுபடுத்துகிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 25 இளைஞர்கள் மீது வழக்கு பதிஞ்சிருக்கு. இதுக்கு அன்புமணி பொறுப்பேற்பாரா? அவர் ஜாலியா போயிட்டு பங்களால ரெஸ்ட் எடுப்பாரு. இதே போன்ற உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ட்ரெயின் மேல கல்லடிச்சு விட அவங்க இந்த மாணவர்கள் இளைஞர்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டுச்சு. அவங்க எல்லாம் பரிதாபக்கூடிய நிலையில நின்னாங்க நடுத்துறையில. ஆனா இவர் என்ன பண்ணாரு, அந்த மாணவர்களும் இளைஞர்களும் 5:30 மணிலேருந்து காலைல 5 மணிலேருந்து போராட்டம் பண்ணி சாயங்காலம் வரைக்கும் போலீஸ் கிட்ட மல்லு கட்டுறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரயில்ல கல்ல விட்டடிக்கிறலாம் பண்றாங்க. இவர் தலைவர் ஜாலியா போயிட்டு இந்த ஆஃப்டர்நூன் டைம்ல, கன்வீனியன்டான டைம்ல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கே இருந்துட்டு ஒரு உரையாற்றிட்டு அந்த இளைஞர்களுக்கெல்லாம் வன்முறைக்கு கொம்பு சீ விட்டு திரும்பி வந்துட்டார். ஆனா இதே தலைவர் ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில உள்ள போய் லென்ஸ் போட்டு பார்க்கறதெல்லாம் நம்மளுக்கு உகந்தது கிடையாது. ஆனா ஒரு தேர்தல் பிரச்சாரமாக இவங்க இதை பண்ணாங்க. சௌமியா அன்புமொழி அவர்களை எம்பியாக நாமினேட் செய்த பிறகு அவங்கள வச்சுட்டு நாங்க ஒரு ஹோல்சம் ஃபேமிலி அப்படின்னு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல சௌமியா அன்புமொழி கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. பாருங்க, எல்லா கணவரும் வந்து ஷாப்பிங் போறது, மனைவி மகள்கள்லாம் ஷாப்பிங் போறோம்னா சலிச்சுக்குவாங்களே, உங்க கணவரும் அப்படிதான் சலிச்சுக்குவாரா அப்படின்னு கேட்டா, ஐயோ அதுலலாம் அவர் ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாருங்க. காலையில கடை திறக்கும் போது எங்களோட வந்தாருன்னா நைட்டு கடை மூடுற வரைக்கும் எங்களோட இருந்து எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து தான் போவார். அவர் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஃபேமிலி மேன் அப்படின்றாங்க. அவர் ஃபேமிலி அவர் நல்லா பார்த்துக்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. ஆனால் ஒரு பொதுவெளியில உங்களால் ஒரு ஷாப்பிங்க்கு ஒரு நாள் முழுக்க நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியும். உங்களால் உங்கள் சமுதாய இளைஞர்களை வன்முறையில் ஈடுபடுத்தும் போது உங்களால் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருக்க முடியல. அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டால் அந்த வழக்கை பின்வாங்கும் வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன்னு அங்கே ஒரு தர்ணா போராட்டம் பண்ண முடியல, ஒரு உண்ணாவிரதம் அறிவிக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு அந்த இளைஞர்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது. நேத்து கூட ஒரு சினிமா இயக்குனர் அங்க வந்திருக்கிறார், மோகன்ஜி அப்படின்னு. அவரு பயங்கர காவியங்கள்லாம் எடுத்தவர். அந்த அவர் இயக்குனரோட பாத்தீங்கன்னா 10% அப்படின்னு பெயிண்ட் அடிச்சுட்டு, இந்த வந்து பல்லேலக்கா பாட்டுல வந்து ரஜினியின் உருவத்தை பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி 10% அப்படின்னு பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த மாணவர்கள் இளைஞர்கள்லாம் நிக்கிறாங்க. இந்த இயக்குனர், உங்கள் ஆசி பெற்ற இந்த இயக்குனர் எப்படி வழி நடத்துறாரு? ஆனா நீங்க ஜெய்பீம் படத்தை அப்படி எதிர்த்தீங்க. இளைஞர்களை சீர்குலைக்கிறது எங்க சமுதாயத்துக்கு எதிராக இருக்குன்னு நீங்க 10% போராடினதை விட ஜெய்பீம் படத்தை வந்து எதிர்த்தது வந்து பல மடங்கு அதிக உழைப்பு போட்டீங்க. ஆனா அந்த ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு ஒரு பழங்குடியின மாணவன் இந்த முறை கிளாட் பரீட்சையில தேர்வு பெற்றிருக்கான். அவன் வழக்கறிஞர் ஆக போறேன்னு சொல்றான். அவன்கிட்ட போய் கேட்கறாங்க மீடியாலாம், எப்படிப்பா உனக்கு இந்த ஊக்கம் வந்தது அப்படின்னு சொன்னானே, அவன் சொல்றான், நான் ஜெய்பீம் படம் பார்த்தேங்க, சூர்யா அவர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணாரு, அதே போல என் ஊர் மக்களுக்கும் நான் உதவணும், என் ஊர் மக்கள் மேல வரணும்னா நான் இந்த வழக்கறிஞருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேஷனல் லா ஸ்கூல்ல படிக்கிறான், நேஷனல் லா யூனிவர்சிட்டி NLUல படிக்கிறான் அந்த பையன். அது ஊக்கமா? இந்த மோகன்ஜி அவர்கள் எடுத்த திரௌபதி படத்தை பார்த்துட்டு ஒரு 20 வயசு இளைஞன் தியேட்டர் விட்டு வெளியே வந்து சொல்றான், வேறு சாதி பெண்களை வந்து இல்ல வேறு சாதி ஆண்களை வந்து என் தங்கச்சி வந்து லவ் பண்ணா அந்த பையனை வெட்டியே தீர்வன்றான். பாத்தீங்களா, ஒரு சமூக நீதியின் பால் நிக்கிற இளைஞர்களை எப்படி வழி நடத்துறதும், நீங்க சமூக நீதிக்கு எதிராக உங்க சமுதாயத்துக்கு எதிராக எப்படி வழி நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள், அதுதான் இங்க மையமே. அதனாலதான் இந்த 10% ரிசர்வேஷன் கூட நம்ம முன்னாடி சொன்ன விமர்சனங்கள் எல்லாத்தையுமே விட்டுறலாம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னா கூட நீங்க என்ன பண்ணணும், சமூகத்தில் இருக்கும் பல தரப்பு இயக்கங்களும் அமைப்புகள்கிட்டையும் ஆதரவு திரட்டி, எல்லா தரப்பும் உங்களுக்கு ஆதரவு திரட்டுவது போல் ஒரு கூட்டணினா அரசியல் கூட்டணி கிடையாது, தேர்தல் அரசியலுக்காக வாக்கு போடுவதற்கான சீட்டு ஜெயிப்பதற்கான கூட்டணி கிடையாது, ஒரு சமூக ரீதியான ஒரு கூட்டணியை, ஒரு முன்னணியை திரட்டி அவர்கள் மூலமாக இந்த கோரிக்கையை முன்னெடுத்து சென்றால் அது சமூக நீதிக்கு இட்டு செல்லலாம். அப்ப இந்த சமூகம் வஞ்சிக்கப்படுவது மற்ற சமூகங்கள் வஞ்சிக்கப்படுவதோட சேர்த்து எல்லா மக்களும் ஆமா நீங்களும் வஞ்சிக்கப்படுறீங்க நாங்களும் வஞ்சிக்கப்படுறோம், எல்லாரும் சேர்ந்து போராடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல கொண்டு போகலாம். ஆனா நீங்க அதை பண்ணாம ஒட்டுமொத்தமாக வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களையும் குறிப்பாக இளைஞர்களையும் மற்ற சமுதாயத்திலிருந்து பிரித்தெடுத்து ஒரு தனிமைப்படுத்தி மற்றவர்கள் இவர்களை பார்த்தால் வன்முறையாளர்கள் என்று சிந்திக்கும் விதமாக அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் அன்புமணி தொடர்ச்சியாக பண்றாரு. அது சினிமா வாயிலாகவும் சரி, அவர் பேசும்போதும் சரி, சத்திரியர், நாமெல்லாம் சத்திரியர், அக்னி சட்டியிலிருந்து பிறந்தவங்க அப்படின்னு பொதுவாக மேடையில் பேசுறாரு. முதல்ல சத்திரியர் அப்படிங்கிறது தமிழர்களுக்கானதா? இதுதான் தமிழ் பண்பாடா? நீங்க ரொம்ப வருஷமா தமிழ் பண்பாடு அப்படிலாம் பேசுறீங்க. நான் சேலத்துக்காரன்,
சேலத்து பஸ் ஸ்டாண்டில் வந்து 2000கள் ஆரம்பத்தில் பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டு இருக்கும், பாமக ஃப்ளெக்ஸ் போர்டு. என்ன ஃப்ளெக்ஸ் போர்டு அப்படின்னா, நீங்கள் இந்தந்த ஆங்கில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறீங்க, அதுக்கு பதிலாக இந்த தமிழ் வார்த்தைகள்லாம் பயன்படுத்துங்க, பேருந்து அப்படின்னு பயன்படுத்துங்க, பஸ் என்று சொல்லாதீர்கள் அப்படின்னு ஒவ்வொரு தமிழ் வார்த்தைக்கும் ஆங்கில வார்த்தை என்ன பயன்படுத்துகிறோம் அதை பயன்படுத்தக்கூடாது, அதற்கான வரிகளும் இருக்கும். கண்டக்டரே பஸ் எப்போ கிளம்பும் என்று கேட்காதீர்கள், நடத்துனரே பேருந்து எப்போது கிளம்பும் என்று கேளுங்கள் அப்படின்னு. இந்த பதாகையில பார்த்தா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, டீக்கு வந்து இலைவடி நீர் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்கன்றதே பாமக வச்சுற ஃபக்ஸ் போர்டுல இருந்தா எனக்கு தெரியும். அப்ப அப்படி தமிழ் தமிழ் அப்படின்னு நீங்க பேச நீங்க இன்னைக்கு சத்திரியர் அப்படிங்கிறீங்க, மும்மொழி கொள்கையை முழுக்க முழுக்க ஆதரிச்ச பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறீங்க. ஆனா இந்த பாஜகவில் பாருங்க, நீங்க 10% போராட்டம் பண்றீங்க, இதை அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. அவங்க நீங்க உங்களுக்கு சமரசம் செய்ய வந்தாரே குருமூர்த்தி, அவர் எந்த போராட்டத்தையும் பண்ணல, எந்த கோரிக்கையும் வைக்கல, எந்த நிபந்தனையும் வைக்கல. ஆனா அவங்களுக்கான 10% இடஒதுக்கீடு அப்படியே அழகா அழுவா மாதிரி தூக்கி கொடுத்துட்டாங்க. அதை கூட உங்களால எதிர்த்து போராட்டம் பண்ண முடியல. அந்த 10% இடஒதுக்கீடுக்கு இடையூறாக இருப்பது எது? இந்த 10% இடஒதுக்கீடு தானே. இது எல்லா ஓபிசி எஸ்சி மக்களையும் வஞ்சிக்கிறது தானே அந்த 10% ஏழ்மையான ஒடுக்கப்பட்ட உயர் சாதியினருக்கான இடஒதுக்கீடு. அதை எப்படி எதிர்க்காம நீங்க அந்த கூட்டணியில போய் சேர்ந்தீங்க? அப்ப நீங்க தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு உருவாக்குனதும் சரி, இந்த 10% அப்படின்ற கோரிக்கையும் சரி, நீங்க பாஜகவோட ஒட்டி உறவாடுவதும் சரி, குருமூர்த்தி அப்படின்ற நபர் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைப்பதும் சரி, எல்லாம் ஒரே ஒரு காரணத்துக்கு தான். பாஜகவிடம் இந்த சமூக மக்களை அடகு வைத்து விட்டு நீங்க பீச் ஓரமா பங்களா கட்டி பாருங்க எங்களுக்கு டால்பின் தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிறது தான். இனியும் தமிழ் மக்கள் உங்களை நம்ப மாட்டார்கள். உங்கள் பின்னாடியில் செல்லக்கூடாது. சென்றால் என்ன விளைவு ஏற்படும், எப்படி துரோகம் இழைப்பீர்கள் என்பதை நீங்க கடைசி ஒரு 30 வருஷமா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு வரீங்க. அதுவும் குறிப்பாக கடைசி 5 வருஷமாக உங்க அப்பாவை விட, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து 8 அடி பாஞ்சா என் புள்ள 16 அடி பாய்வானே, அந்த மாதிரி உங்க அப்பா செய்த வேலையை நீங்கள் 32 அடி பாய்ந்து துரோக வேலையை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்றது இன்னைக்கு தெள்ள தெளிவாக அம்பலமாயிருக்குது. பார்க்குற பார்வையாளர்களுக்கும் இது நன்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.